இன்னைக்கு அந்த காட்டுல காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்தது. இப்படி வீசின காத்தையும் பொருட்படுத்தாம சோனாக்குருவி உணவு தேட பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி பறந்து போன சோனாக்குருவி மரங்கள் அடர்த்தியா வளர்ந்திருக்கிற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க இருந்து ஒரு மரத்துல ஒரே ஒரு இனிப்பான பழம் பழுத்து தந்திக்கிட்டு இருந்தது. அப்பாடா, இவ்வளவு தூரம் பறந்து வந்து வீணா போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, என்னோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பழம் கிடைச்சிருச்சு. இத பார்த்தா என்னோட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நினைச்சு சோனாக்குருவி அந்த இனிப்பான பழத்தை பறிச்சு எடுத்துக்கிச்சு. பிறகு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பயங்கர சோனாக்குருவியை பார்த்த காலுக்காக இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா சோனா, இந்த பழத்தை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லு. நானும் ரொம்ப பசியில இருக்கேன். வீட்டுல இருக்கிற கோரிக்காகமும் பசியில தான் இருக்கா. காலண்ணா, நம்ம காட்டுல மரங்கள் அடர்த்தியா இருக்கிற பகுதியில்தான் இந்த பழம் கிடைச்சது. ஆனா அந்த மரத்துல ஒரே ஒரு பழம் தான் இருந்துச்சு. அததான் நான் எடுத்துட்டு வந்தேன். சரி, போகட்டும். தானியங்களாவது எங்க கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? இந்த காலத்துல நம்ம காட்டுல உணவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க பக்கத்து காட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தானியங்களை எடுத்துட்டு வரலாம். அதுவும் இல்லாம அங்க உள்ள மரங்கள்ல பழங்களும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்படி சோனாக்குருவி பிறகு அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. பிறகு காலுக்காகவும் பக்கத்து காட்டுக்கு போக ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போன காலுக்காகவும் கடைசியா பக்கத்து காட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. பக்கத்து காட்டுல ஒரு இடத்துல அடர்த்தியா வளர்ந்த இந்த மரங்களுக்கு இடையில ஒரு திராட்சை கொடி இருந்துச்சு. அந்த திராட்சை கொடியில நிறைய திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்கிக்கிட்டு இருந்தது. எனக்கு திராட்சை பழங்கள் கிடைச்சிருச்சு. நானும் என்னோட மனைவியும் இன்னைக்கு திராட்சை பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். காலுக்காக இப்படி சொன்னதை கேட்டுட்டு அந்த திராட்சை கொடி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது. இந்த பழங்களை சாப்பிட்டு நீயும் உன்னோட மனைவியை மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காத. காட்டுல உள்ள மற்ற பறவைகளும் இந்த பழங்களை சாப்பிட்டு தங்களுடைய பசியை போக்கிக்கணும்னு ஆசைப்படு. கொடியே, நீ சொல்றபடியே செய்யறேன். என்னோட காட்டுக்கு போய் அங்க உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் இங்க பழங்கள் கிடைக்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லுவேன். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு அந்த திராட்சை கொடியில இருந்து ஒரு கொத்து திராட்சைய பறிச்சு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போன உடனே கோரிக்காக அந்த திராட்சை கொத்தை சாப்பிட்டு பார்த்துச்சு. காலுஜி, இந்த திராட்சை ரொம்ப ருசியா இருக்கு. அந்த திராட்சை கொடியில இந்த ஒரு கொத்து தான் இருந்துச்சா, இல்ல இன்னும் நிறைய பழங்கள் இருக்குதா? கோரி, இந்த மாதிரி நிறைய பழங்கள் அந்த கொடியில இருக்கு. ஒரு திராட்சை கொடியில இவ்வளவு பழங்கள் இருக்கிறத நான் இன்னைக்குதான் பார்த்தேன். காலுஜி, இந்த திராட்சை கொடி எங்க இருக்கிறதுன்ற விஷயத்த நீங்க தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நம்ம காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் அங்க போய் அந்த கொடியை மொட்டை அடிச்சிடுவாங்க. கோரி, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன். இருந்தாலும் அந்த கொடி இந்த விஷயத்த போய் எல்லா பறவைகள் கிட்டையும் சொல்லுன்னு என்கிட்ட சொல்லிச்சு. ஏன்னா அந்த கொடி தங்கிட்ட இருக்கிற திராட்சை பழங்களை எல்லா பறவைகளும் சாப்பிடணும்னு ஆசைப்படுது. காலுஜி, அந்த கொடிதான் ஏதோ முட்டாள்தனமா சொல்லுதுன்னா நீங்களும் அது சொன்ன மாதிரி மத்த பறவைகள் கிட்ட போய் சொல்லிடாதீங்க. நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். அந்த கொடி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தான் தெரியும். இப்படி சொன்ன கோரிக்காகும் மறுநாள் ஒரு பெரிய கூடை எடுத்துக்கிட்டு காலுக்காகத்து கூட பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. பக்கத்து காட்டுக்கு போய் சேர்ந்த உடனே கோரிக்காக திராட்சை கொடியில இருந்த பழங்களை பறிச்சு போட்டு தன்னோட கூடையை நிரப்ப ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் அந்த திராட்சை கொடை இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, நீங்க எதுக்காக இவ்வளவு பழங்களை பறிச்சு சேகரிக்கிறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. என்னோட கொடியில பழங்கள் இருந்தாதான் மத்த பறவைகள் இங்க வந்து சாப்பிட முடியும். கொடியே கொடியே, நீ எங்களை தப்பா நினைச்சிட்ட. இந்த பழங்களை நாங்க எங்களுக்காக எடுத்துக்கிட்டு போகல. இவ்வளவு தூரம் பறந்து வந்து சாப்பிட முடியாம நிறைய வயதான பறவைகள் பசியால துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கதான் நாங்க இவ்வளவு பழங்களை பறிச்சுக்கிட்டு போறோம். காகங்களே, நான் ஒரு நிமிஷம் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்னோட பழங்கள் வயதான பறவைகளோட பசியை போக்குறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னோட கொடியில இருந்து எவ்வளவு வேணாலும் பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த கொடி இப்படி சொன்ன உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் திராட்சை பழங்கள் இருந்த கொடியை தூக்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா தங்களோட காட்டுக்கு பறந்து வந்தாங்க. காலையில இருந்து உணவுக்காக அலைஞ்சிருந்த சோனாக்குருவி புறா அலிட்டாக்கிளி இவங்க 3 பேரும் உடல் ரொம்பவும் கழிச்சு போனதால ஒரு மரத்து மேல வந்து உட்கார்ந்தாங்க. சோனா, இதுக்கு மேல என்னால எங்கேயும் பறந்து போக முடியாது. இவ்வளவு நேரம் தேடி பார்த்தோம், ஒரே ஒரு தானியம் கூட கிடைக்கல. நான் நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. அங்க பாருங்க, காலனும் கோரியாக்காவும் வராங்க. அவங்க கூடையில என்னவோ எடுத்துட்டு வராங்க.
சோனா குருவி இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காங்களும் அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த கூடையில இருந்த திராட்சை பழங்களை பார்த்ததும் பசியோட இருந்த இவங்க 3 பேருக்கும் வாயில நீர் வர ஆரம்பிச்சது. கௌரி அக்கா, நாங்க 3 பேரும் ரொம்ப பசியோட இருக்கோம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அதனால இதுல இருந்து எங்களுக்கும் கொஞ்சம் பழங்களை கொடுங்க. சோனா, இதுல இருந்து ஒரு பழத்தை கூட நாங்க யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு வரோம். கடிச்சி சீக்கிரம் கிளம்புங்க, வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் உட்காந்து பொறுமையா இந்த பழங்களை சாப்பிடணும். கோரி, என்னால உன்ன மாதிரி ஒவ்வொரு பழமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால எனக்கு போன உடனே ஜூஸ் போட்டு கொடுத்துடு. கௌரி அக்கா, நீங்க இந்த பழங்களை கொடுக்கணும்னா கூட பரவாயில்ல. இந்த பழங்கள் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்கன்னு உங்களுக்கு சொல்லுங்க. இங்க பாரு சோனா, சும்மா வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நாங்க இங்க வந்ததுல இருந்து இந்த திராட்சை பழங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இந்த திராட்சை பழங்களை பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம். கோரி, நாம இங்கேயே உட்கார்ந்து இருந்தா இப்படிதான் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வா, நாம கிளம்புவோம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு அந்த கூடையை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இந்த காகங்கள் ரொம்பவும் சுயநலமானவங்க. பழங்களை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அது எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வராங்கன்னு கூட அவங்களால சொல்ல முடியல. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் மேற்கு பக்கத்துல இருந்து தான் வந்தாங்க. அதனால இவங்க இந்த பழத்தை பக்கத்து காட்டுல இருந்து தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். வாங்க, நாமளும் போய் தேடி பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் 3 பேரும் பிறகு பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன பறவைகள் பக்கத்து காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் மரங்கள் மேல பறந்து வந்த அந்த திராட்சை கொடியை பார்த்துட்டாங்க. உடனே 3 பேரும் அந்த திராட்சை கொடி கிட்ட போனாங்க. பறவைகளே, வாங்க வாங்க, அந்த காகங்கள் தானே உங்களை இங்க அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அவங்க சாப்பிட உங்களுக்கு பழங்களை கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க எங்களுக்கு எந்த பழமும் கொடுக்கல. பழம் கொடுக்காதது கூட பரவாயில்ல, அந்த பழத்தை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னு கூட அவங்க எங்க கிட்ட சொல்லல. அந்த காகங்கள் ரொம்பவும் சுயநலமான காகங்கள். அவங்க எப்பவுமே அப்படிதான். அப்படியா? அந்த காகங்கள் நிறைய பொய் பேசுவாங்க போல இருக்கு. நான் பொய் பேசுறவங்க கிட்டயும் பேராசை கொண்டவங்க கிட்டயும் நட்பே வச்சுக்க மாட்டேன். சரி பறவைகளே, நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க? உங்க வயிறு நிறைய இந்த பழங்களை சாப்பிடுங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கும் பறிச்சு எடுத்துக்கிட்டு போங்க. அப்புறம் வழியில யாராவது பசியோட இருக்கிறத பாத்தீங்கன்னா அவங்கள இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. பிறகு இவங்க 3 பேரும் அந்த கொடியில இருந்த திராட்சை பழங்களை வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. பிறகு இவங்களுக்கு தேவையான திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி சந்தோஷமா பறந்து போனாங்க. மறுநாள் காங்கள் 2 பேரும் ஒரு கூடையை தூக்கிட்டு அந்த திராட்சை கொடை இருக்கிற இடத்துக்கு போனாங்க. காகங்களே, நேத்து நீங்க எடுத்துக்கிட்டு போற பழங்களை மத்த பறவைகளுக்கு கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, நாங்க போற வழியிலேயே 3 பறவைகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கும் அந்த பழத்தை ஆளுக்கு கொஞ்சமா எடுத்து கொடுத்துட்டோம். காகங்களே, நீங்க பேசுறது அப்படியே பொய். நீங்க இவ்வளவு பொய் பேசுற திருட்டு காகங்கள்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நான் பழமே கொடுத்திருக்க மாட்டேன். இப்ப இங்க இருந்து உடனே போயிடுங்க, இல்லன்னா என்னோட கொடியால உங்களோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிருவேன். அந்த கொடி இப்படி மிரட்டின உடனே பயந்து போன காங்கள் 2 பேரும் பசியோட தன்னோட காட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு மறுநாள் அந்த திராட்சை கொடியில இருந்து கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு போன சோனா குருவி, சாகர் புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பசியோட இருந்த காங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நண்பர்களே, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ரொம்ப பசியில இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பழம் கொடுங்க. காகங்களே, நீங்க நடந்துகிட்ட விதத்தை எங்களால மறக்கவே முடியாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. ரீட்டா தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? ரீட்டாவே கொடுக்காதப்ப நான் சத்தியமா கொடுக்க மாட்டேன். சோனா, இங்க உள்ளவங்களையே உனக்கு தான் இறக்க குணம் ரொம்ப அதிகம். யார் எங்களுக்கு உதவி செய்யலனாலும் நீ கண்டிப்பா உதவி செய்வன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. காங்களே, இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் நீங்க தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த தடவை உங்களுக்கு நான் பழங்களை கொடுக்க போறது இல்ல. நீங்க செஞ்ச தவறு நினைச்சு கொஞ்ச நாள் வருத்தப்படுங்க. அதுக்கப்புறம் நாம எல்லாம் நண்பராகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ ஆரம்பிக்கலாம். இப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளும் திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. காங்கள் 2 பேரும் அவங்க செஞ்ச தவறு நினைச்சு கண் கண்ணியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க.